மறக்க முடியுமா திமுகவின் இந்த சாதனையை? கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் இறந்தவுடன் அவரை மெரினா கடற்கரையில் அடக்கம் செய்ய விடாமல் தடுத்தார் அப்போதைய திமுக முதல்வர் கருணாநிதி. மறக்க முடியுமா திமுகவின் இந்த சாதனையை? அண்டங்காக்கை காமராஜருக்கு இந்த வயதிலும் பதவி வெறியா என்று கர்ம வீரர் காமராஜரை கேவலப்படுத்தி பேசினார் கருணாநிதி. மறக்க முடியுமா திமுகவின் இந்த சாதனையை? கருவாட்டுக்காரி சிவகாமியின் சீமந்த புத்திரன்தான் இந்த காமராஜன் என்று 9 ஆண்டுகள் பொற்கால ஆட்சி தந்த கர்ம வீரர் காமராஜரை அவமானப்படுத்தி உரிமையில் அர்ச்சித்தார் அரசியல் நாகரிகமற்ற கருணாநிதி. மறக்க முடியுமா திமுகவின் இந்த சாதனையை? முன்பெல்லாம் ரஷ்யாவுக்கு எருமை தோலைத்தான் இந்தியா ஏற்றுமதி செய்தது. இன்று எருமையையே ரஷ்யாவுக்கு அனுப்பியுள்ளது என்று காமராஜர் அவர்கள் ரஷ்யா சென்றதை பொறுத்து கொள்ள முடியாமல் பொறாமைப்பட்டு கீழ்த்தரமாக இழிவுபடுத்தினார் கருணாநிதி. மறக்க முடியுமா திமுகவின் இந்த சாதனையை? ஐதராபாத் ஸ்டேட் பேங்கிலும் சுவிஸ் பேங்கிலும் பல கோடி ரூபாய் டெபாசிட் போட்டுள்ளார் காமராஜர் என்று கரைபடியாத கரத்திற்கு சொந்தக்காரரான கர்ம வீரர் காமராஜரை பற்றி மனசாட்சியே இல்லாமல் பொய் பிரச்சாரம் செய்தார் விஞ்ஞான ஊழலின் தந்தை கருணாநிதி. மறக்க முடியுமா திமுகவின் இந்த சாதனையை? அண்டங்காக்கா, எருமை தோலர், காண்டாமிருக தோலர், பனையேறி, மரமேறி, நாடான், சாணான், நனச்ச பனை, கட்டைப்பீடி காமராஜர், கோமாளி ராஜா, அறிவிலி, அலிவரு தலைவன் என்றெல்லாம் கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜரை வாய்க்கு வந்தபடியெல்லாம் வசைபாடினார் கருணாநிதி. மறக்க முடியுமா திமுகவின் இந்த சாதனையை? 1969 ஆண்டு நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட்ட கர்ம வீரர் காமராஜரை எப்படியாவது தோற்கடித்தே தீர வேண்டும் என்று கங்கணம் கட்டி நாகர்கோவிலில் முகாமிட்டு வேலை செய்தார் கருணாநிதி. அப்போது உங்கள் ஓட்டு சிவகாமியின் மகனுக்கா மேரியின் மகனுக்கா என்று பேசி மதவெறியை தூண்டி வாக்கு சேகரித்தார் கருணாநிதி. மறக்க முடியுமா திமுகவின் இந்த சாதனையை? மெட்ராஸ் ஸ்டேட் என்று இருந்ததை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்ய 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர்விட்ட சங்கரலிங்க நாடாரை மறைத்து அதை தான் செய்ததாக மடைமாற்றம் செய்து சுய தம்பட்டம் அடித்தவர் கருணாநிதி. மறக்க முடியுமா திமுகவின் இந்த சாதனையை? திமுக இல்லை என்றால் பொன் ராதாகிருஷ்ணன் போன்றோர் பனைமரம்தான் ஏறியிருக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த நாடார் சமுதாயத்தையும் இழிவுபடுத்தினார் மு.க. ஸ்டாலின். மறக்க முடியுமா திமுகவின் இந்த சாதனையை? இப்போது மட்டுமல்ல, திமுகவை எப்போதுமே மறவாது தமிழினம்.